அப்போ 150 ரூபா சம்பளத்துக்குள்ள ஒரு வாடகை வீட்டுக்குள்ள நான் எதிர்காலம் என்னன்னே தெரியாது, ஒரு கற்பனையை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னை கைப்பிடிச்சவன். 17 வயசு அவளுக்கு, எனக்கு 24 வயசு. இவன் நினச்சிருந்தா மறுத்துருக்கலாம். என்ன தான் 17 வயசு ஆனால் கூட இவங்க அப்பா வேண்டான்றாங்க, இவங்க ஐயா வேண்டான்றாங்க. அப்போ 150 ரூபா சம்பளத்துக்குள்ள ஒரு வாடகை வீட்டுக்குள்ள நான் ஒரு சிங்கிள், அதே தான், பெட்ரூம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ரூமு. எந்த இடத்துலையும் கூட என்னை ஹரிச்சுப்படுத்தலை. ஏன் இதை எனக்கு வாங்கி கொடுக்கல? 17 வயசில் கரம் பிடித்து சென்னைக்கு வந்தேன். 3 காசு சம்பாதிச்சாலும் சரி, 30 காசு சம்பாதிச்சாலும் 3000 சம்பாதிச்சாலும் அப்படியே கொடுத்துட்றது. எதுவுமே இல்லை. என்ன வேலை செய்கிறாரு? இல்லை, ஒரு ப்ரைவேட் சினிமா ஆசை, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டாண்டர்டான சம்பளம் கிடையாது. அந்த கம்பெனிலேருந்து போயா நாளைக்கு போயான்னா போயிட முடியும். செட்டில் ஆகிறதுக்கு முன்னாலே இருந்ததுனால எங்கே விழுந்தார், எங்கே எழுந்தார், விழுந்த பொழுது கதவை சாத்திரி கண்ணீர் விடாமல் கான்ஃபிடண்ட்டாக இருந்தாரா? அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு பேஸே அவ தானே. என்னை விடுங்க, இதே பெரிய இது. அது மாதிரி எங்கேயாவது கூட பிறந்த தம்பி எனக்கு கொடுக்க வாங்காதீங்க அப்படின்ட்டுவா. ஆமாம் ஆமாம், நம்ம பார்த்து அது அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சோம், நம்ம பார்த்து அவர்களுக்கு அடுத்த நகர்த்தி விட்டோம். கூட பிறந்த தம்பிக்கிட்ட நீங்கள் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த உழைப்பில் சோம்பேறித்தனம் வந்துடும். நீங்கள் தட்டெடுத்துக்கிட்டு முன்னால் நின்னா நான் பின்னால் நிற்கிறேன். நான் உங்களுக்கு ஏன் சம்பாதிக்கல கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? நான் தானே. நான் கேட்கலையே. அதுதான் என்னை ஒரு கான்ஃபிடண்ட்டாக எப்போதும் எனர்ஜி இருக்கு. நீங்களாம் சொல்கிறீங்களா தம்பி ராம என்ன எனர்ஜின்னா, இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? இங்கே தான். இப்போ போட்டு மிக்சியில் உருட்டி இருந்தால் எங்கிட்ட எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி என்பது ஒரு விஷயம். நானுமே எதை அனுபவிக்கணும் வாழ்க்கையில்? ஒரு கட்டத்தில் ஒரு வயசுக்கு மேலே போனது பிறகு எதை அனுபவிக்க முடியும்? ஓப்பா, அன்பு அகலாத மனைவி, கண் சொல்லி இந்த இருக்காருங்க இப்போ எங்கே இருக்கார்? பதில் சொல்கிறதுக்கு ஆள் வேணும்ல. எங்கேயோ இருக்கார். ஒரு பறவை காலையிலேருந்து கூண்டை விட்டு பறந்து போகுது, நைட்டு கூண்டுக்கு வருதில்ல, இதுதான் கமிட்மெண்ட். அந்த கூண்டு எங்கே இருக்குன்னு அந்த பறவைக்கு நினைவு இருக்குல்ல, அதுதான் கமிட்மெண்ட். பறந்து போச்சு எங்கேயோ படுத்துக்கிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை, மீனிங் இல்லையே. இது ஒரு பெரிய பல ஆயிரம் வருடங்களுடைய பரிணாம வளர்ச்சி தான் குடும்பம். இன்பம் குடும்பம். சண்டை போடுறதுக்காக சமுதாயம் வேணும், ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்காக அண்ணன் தம்பி வேணும், விவாதம் பண்ணுறதுக்காக குழந்தைகள் வேணும். இதில் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது சின்ன எப்படி விவாதங்கள் இருந்திருக்குமா வளர்ந்துருக்கோம். நான் கொஞ்சம் அவள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாள், ஆனால் பேசிப்போம். விவாதங்கள் இல்லாமல் எப்படி குடும்பம் இருந்திருக்கும், அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணிப்போம். கஷ்டப்பட்ட காலத்தில் கரம் பிடித்த காரணத்தினால அந்த இஷ்டம் இன்னும் விட்டு விலகி போல. இது கண்டிப்பா நிறைய ரீல்ஸ்ல வரும். அங்க பாருங்க, ஆல்ரெடி ஒருத்தன் கல்யாணம் வேணான்னு இருந்தானா இப்போ உங்க பேச்சுல மனசே மாத்திட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எனக்கெல்லாம் லவ் யாராவது பண்ணியிருப்பாங்களா? இருங்க அவங்க சொல்லட்டும். அம்மா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். எதனால உங்களுக்கு இவரை பிடிச்சது? 37 வருஷம் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் வேஸ்ட் தான், பட் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. என்ன வந்து உங்களுக்கு அவ்வளோ லைக் பண்ணுச்சு தம்பி ராமையா நாட்டு ஓகே அப்படின்னு? இல்லை, வீட்டில் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாருமே அதுதான், அவ்வளோதான். அப்போ உள்ள எல்லாருக்குமே அதுதான். எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்க பொண்ணு இவங்க பையனும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க, அப்பா அம்மா பேசுவாங்க, ஓகேன்றுவாங்க. கல்யாணம் அவரை கட்டிக்கிட்டீங்க. எல்லாருக்கும் அவரா வீட்டுல சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரையும் தனியா கேளுங்க. சீரியஸா நானும் ஒரு அவரையும் கேளுங்க. இப்ப 37 வருஷத்துக்கு நடந்ததை அது கேட்டீங்கன்னா அது நான் எவ்வளவு